பலன்ல எந்த ராசி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கான பலன்கள் பத்தி தான் பார்க்க போறோம். நான் வந்து மகர ராசி. ஸ்பெஷலா மகர ராசி அப்படின்னாலே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான பீப்புள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து தனக்கு பிடிச்ச ராசி மகர ராசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னமோ நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டாலும் நம்ம ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து லாஸ்ட் 7 இயர்ஸாக ரொம்ப அதிகமாக இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். 7 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 2005லேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரகிள் அண்ட் ப்ராப்ளம் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 7 இயர்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சத்தில். ஸோ இனி வர போகிற 7 இயர்ஸ் 2015லேருந்து 17 15 எண்டு ஐ மீன் 2016 ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு பிரச்சனை தான் நினைக்கிறேன். 2016, 17, 18, 19, 20, 21, 22, 23 ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் அரௌண்ட் முடிஞ்சிருச்சு. இனி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து குரு பயிற்சி மகர ராசிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. அண்ட் மகர ராசிக்கு நாளைக்கு March 3, 2024 எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அண்ட் கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யாருக்குமே வந்து கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தான் வந்து மாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கும் உங்கள் கையிலேருந்து காசு அமௌண்ட்டை கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. வீட்டை அழகுபடுத்துவீங்க, குழந்தைங்களோட தேவைகளை வந்து கவனிப்பீங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக சண்டே எல்லாருமே நம்ம அதை தான் பண்ணுவோம். அண்டு குழந்தைகள் இல்லாத வீடு ஒழுங்காக இருந்தாலும் ஆன்மா இல்லாததே போன்றது. ஸோ குழந்தைகள் இருக்கிற வீடு தான் வந்து ஆன்மா இருக்கிற வீடு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், முன்னோர்கள் வந்து நமக்கு குழந்தைகளாக தான் பிறப்பாங்க அப்படிங்கிறது. வீடுகளில் ஊக்கத்தை ஏற்படுத்தி மடித்து சேர்ப்பதற்கு குழந்தைகள் தான். கண்டிப்பாக குழந்தைகள் இல்லைன்னா எந்த ஒரு வீட்லேயுமே வந்துட்டு ஒரு அடுத்தடுத்து போனதுக்கான மனநிலை யாருக்குமே இருக்காது. அண்ட் ஸோ வதந்தி வாக்குவாதத்துலலாம் வந்து நம்ம எதுவுமே கிசகிசலாம் வந்து நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது மகர ராசி. நம்பிக்கையாக இருங்க. ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளேயும் நெகட்டிவ் ஸ்பீச்சுக்குள்ளேயும் நம்ம போகாமல் இருந்தோம்னாலே நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அண்ட் இறை வழிபாடு பண்ணுங்கள். அண்ட் கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்களுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டென்ஷன்லெஸ் லைஃப் இருக்கும் இனிமேல். குரு பேச்சும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிறதுனால நம்ம ஹார்ட் ஒர்க் விடாமல் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சேம் வைஸ் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. யாருக்கும் நம்ம கடன் மட்டும் கொடுக்கவே கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை டேக் கேர். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ராசி பலனில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஷேர் பண்ணுங்கள். பை.